ரசிகனை ரசிக்கும் தலைவா Hello. Hari Om Namah Shivaya. ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகந்த மார்பும் திருகண்ணோ ஆனை போல் பெருவையரும் பாங்கான பூணூழலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழவநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் புதிப்பாய் கணபதியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா அறுபடை வீடு கொண்டு அழகு திருவுருவாய மந்தையன் அப்பனே வடிவேல் முருகா பழனி மலை மீது வந்து பக்தர் குறை தீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே வேல் முருகா திருச்செந்தூர் கரையோரா மந்திருக்கும் என் திருச்செந்தியில் ஆண்டவனே வேல் முருகா அப்பனே வேல் முருகா ஆறுபடை வீடு கொண்ட என் ஐயன் ஆறுமுகவேளன் வருவார் நமக்கு ஒரு காலம் வரையில்லையே
அப்படி தானே இருந்தோம் தன்னன்னை ஈரண்ணா தந்தை அனைத்தும் தன்னன்னை ஈரண்ணா ஐயா கடவேதியே எங்கூருவா அப்படி கடவீரையும் நான் மறவே ஐயா குடவேதியே அது ஊரவா ஐயா குஞ்சரமே உமை பாரே நம் பாடுவேரே ராமா உம்மை ஐயா பாடுவேரே ராமா உம்மை ஐயா பாடுவாளோ உம்மை தொழுவே பாடுவேனே ராமா உன்னை நம் பாடுவேனே ராமா உன்னை ஐயா பலகாலோ உன்னை தொழுவே கையந்தி அடுவேரே ராமா உம்மை எங்கள் தேடாதே கவலையுள்ளா ஆதி அத்தானோட திருமகனே ஆறு முகமுடைய வேலூரா காண குரவல்லி மணவா காண குரவல்லி மணவா கந்தனே எந்தூர் வடி வேல்முருகா காண குரவல்லி ஐயா செந்தூர் வடி மலையரே திருமகனே நல்ல வாய்மையிலை அம்பிகை எனக்கு இடம் இருக்கும் எனக்கிளி எம்மையன குதவான் கள்ளை மகளே எனக்கு வளம் இருக்கும் வனக்கிளி எனக்கு வந்துதமா கள்ளை மகளே எம்ம தாயே வளையோடி அம்மா நல்லை சத்குருவே லோகமா மாலிகையோ அப்படி சத்குருவே லோகமா நம் பாடறிவேன் படிப்பறி ஐயா பாட்டினோட வரையறி ஐயடறிவேன் தறி ஐயா ஏட்டினோட வரையறி அந்த ஏடறிய நாளையறி என்னை எழுத வைத்தார் எங்குரு இசை அறியாத நாளை என்ன விவரம் செய்தார் எங்குரு நான் உங்க மறந்தாரோ எந்த அண்ணாவிய மறப்பதில்லை என்னை சோறு உங்க மறந்தினாலோ சொல்லி தந்த வாத்தியார மறப்பதில்லை எந்த நெஞ்சொரு நாள் மறந்தாலோ மறந்தாலோ மறந்தாளோ எந்த நிலை ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை உருவை மறப்பதில்லை மறந்தாலோ மறந்தாலோ அதாவது உலகமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய பெயர் வழங்கி வரக்கூடிய இந்த கீழ சுரண்டைமான நகரத்தில் இந்த கீழச்சொரண்டைமான நகரத்திலே ஆனால் ஆமா எங்கள் ஐயா இந்த சிவனிணைந்த பெருமாளுடைய ஆலயத்தில் என்னைய மனப்பைதா சிவனிணைந்த பெருமாள் சிவன் அணைந்த பெருமாள் பெருமாளுடைய ஆலயத்தில் ஆமா இன்றைக்கு ஆமா அழகான செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை என்று எங்கள் ஐயாவுக்கு ஆமா கோயில் குடைவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினால் ஆமா இந்த ஆசார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடை இசை மேடையில் நாமளுக்கு சொல்லித் தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் கட்டாயம் சொல்லணும் கட்டாயம் சொல்லணும் அண்ணன் உங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை அண்ணாவிய மறப்பதில்லை சோறு உங்க மறந்திட்டாலும் சொல்லித் தந்த வாத்தியாரை மறப்பதில்லை வாத்தியாரை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் மறந்திட்டாலும் ராமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறப்பதில்லை அப்படி என்னைக்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார் ஐயா அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே ரிலீஸை படிக்க வைத்தவர்கள் ரிலீஸை படிக்க வைத்தவர்கள் வீட்டிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட வீதியிலே நாமளை ரிலீஸை பாட வைத்தவர்கள் ரிலீஸை பாட வைத்தவர்கள் என்னைக்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார் ஐயா திருநெல்வேலியில்
ஜில்லாவிலே திருவுருவா அமர்ந்த நாடு உவகையில் விரித்தாடோ கோணி தோர நகர் தனியிலே அவர் சான்றோர் உடமாதியிலே எங்கள் சத்திரியர் அமரந்தமாறு கோடை இடி போல் முழங்கும் அழகு குடமணியில் வல்லவர் அந்த ராமரையும் சுமந்து வாரோ என்ன ராமரையும் சுமந்து வாரோ தாத்தா ராமசாமியார் புலவர் வாரோ ஆகையினால் அதாவது திருநெல்வேலி ஜில்லாவிலே திரு உருவாக அமர்ந்த நாடு உவகையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே சார்ந்தோர்களும் வெற்றியர்களும் நாடார் குலத்திலே பிறந்த பூமான் சீமா ஹரிஹரிராமா அயோத்திராமா கோதண்ட வளைத்தையன் கோபால ராமனை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர் வாதம் அதற்கு அடுத்தபடியாக அதே தோணிக்குரமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு தென்காசி ரோட்டிலே சீதவர்படல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமன் அன்னை சீதாலட்சுமியோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என பெற்றெடுத்த அப்பா முருகேச நாடார் அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் கிடையாது ஆகையினால் ஈங்கெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு வையகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகநாச்சியார் புரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு மேலும் என்னைக்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் என்றார் ஐயா வில்லிசை கவிகள் எல்லாம் போட்டால் தங்களும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர்கள் பேசாத தேவதையை பேச வைத்து பார்ப்பவர்கள் கல்சிலையா இருந்தாலும் கலகலன்னு சிரிக்க வைப்பார் மண்சிலையா இருந்தாலும் மழமழன்னு பேச வைப்பார் மூவுலகம் கேடி வைத்து மூவுலகம் அத்தை முத்துலட்சுமி போர்வாலோ முத்துலட்சுமி போர்வாலோ தோணிக்குரமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ராமாயணத்துக்கென்றே இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்த வில்லிசை கவிகள் எல்லாம் நிறுத்தம் போட்டு அர்த்தங்கள் சொல்லும் சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் சொல்லி சுதியுடனே பாட்டை வைத்து வரக்கூடிய அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய நிர்வாகத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்று இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு கருவாய் அளித்த கருங்குடியில் அந்த கைகாலினை பத்து மாதுவன் என்று குருவாய் பிரபித்த மாதா குரு உலகத்தை உணர்வி தருவாய் அம்மா
அதற்கு அடுத்தபடியாக அம்மா வணக்கம் சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியாக அப்படித்தான் கோயில் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அலங்காரம் செய்து வரக்கூடிய பூப்பண்டார் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். ஆனால் என்ன அதற்கு அடுத்தபடியாக தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் ஆமா சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். சாமி கொண்டாடி கோமரத்தார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தாய் குளம் என்று சொல்லப்பட்ட ஆமா தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அவங்களுக்கு தான் முதல்ல வணக்கம் சொல்லணும். ஏமா முதல்ல சொல்லணும்? ஏன்னா இன்னைக்கு இந்த இளைய கலைஞர் இல்ல, அதாவது வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னா அது நமக்கு முக்காவாசி சப்போர்ட், முக்காவாசி இல்லையா ஃபுல் சப்போர்ட்டே நமக்கு தாய் குளங்கள் தான். ஆமா தாய் குளம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளங்கங்கள் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசி பிள்ளாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா என்னதான் இன்னைக்கு லட்சமா செலவு செய்து கோயில் குடைவிழா நடந்திட்டாலும் இன்னைக்கு எங்க ஐயா சிவனேந்திர பெருமாளுக்கு கோயில் குடைவிழா நடக்குன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அத வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? அதுதான் ஒளியும் ஒளி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, உலகமே கிடையாது. அதனால் ஆமா நம்மள மேல தூக்கி விடனால அவங்க கையில தான் இருக்கு. ஆமா கீழே போடணும்னால அவங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் சமம்னு வச்சிருக்காங்க பாரு. வச்சிருப்பாங்கல்ல, இங்க ஒரு பெட்டி அங்க ஒரு பெட்டி முன்னாடி ஒரு பெட்டி பின்னாடி ஒரு பெட்டி சமம்னு தூக்கி வச்சிருக்காங்க. ஆமா நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா? யார் ஐயா? அதாவது என்ன தமிழ் செல்வி சவுண்ட் சர்வீஸ். தமிழ் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். தமிழ் செல்வி சவுண்ட் சர்வீஸ். செட்டுக்காரனாச்சு அவர் சாமானே அங்க பார்த்து போட்டிருக்காரு. அப்படி போட்டாதானே நம்ம படிக்கிறது அவங்களுக்கு புரியும். ஆமா வேற பாக்கிறதுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கலாம், கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே. ஆமா தமிழ் செல்வி சவுண்ட் சர்வீஸினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக மேலை இசை கலைஞர்கள் ஆமா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு ஆமா இந்த சிவனேந்திர பெருமாளுடைய வரலாறை வீடியோவாக பதிவு செய்து ஆமா யூடியூப்ல அப்லோட் செய்ய வந்திருக்கக்கூடிய தென்காசி மக்கள் செல்வன் மற்றும் ஆமா ஜித் டிவியினுடைய அப்படியா? ஆமா ஆமா ராஜகர்லா ஆச்சரியமா இருக்கையா. ஜித் டிவியினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் ஆமா அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சொந்த சேனலான ஆமா உயிர் தமிழ் ஆமா யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். உரிமையாளர் பணியாளர் எங்கேயா இருக்காங்களா? ஆமா அதற்கு அடுத்தபடியாக வானவேட்டு போடக்கூடிய வெடிகாரண்ணாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிளடு கட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்லா போச்சு. காலையில போகும்போது உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம நாங்க உன்னை பத்தி விட போறோம் பாரு. பத்தி விடுவாங்க நல்லா வசமா வாங்கி கட்டிட்டு போற நீ. என்ன எதுக்குமா? வீட்டுல இருக்கவங்க பூரா உனக்கு பாட்டி தாத்தா மாதிரி தெரியுதா? அப்படி இல்லம்மா. ஆமா கோயிலுக்கு நடந்து வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா செட்டுக்காரனாச்சு தெரு பெட்டியை உயரமா அடிக்கடி வச்சிருக்காரு, கம்முன்னு வச்சிருக்காங்க. ஆமா கோயிலுக்கு வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா வீட்டுல உட்கார்ந்து கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குருகிட்ட போய் உள்ள வில்ல ஆரம்பிச்சானே எல்லாரையும் ஒரு வார்த்தை சொன்னா ஆமா நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு தாத்தா பாட்டி நம்ம மேல கவலைப்படக்கூடாது இல்லையா? ஆமா தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதைமா? பின்ன என்ன கதை அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே பெரிய தெய்வம் ஆணுக்கும் பிறந்தவர் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஆமா ஹரிஹரிபுத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை சுருக்கமாக படித்து அதற்கு பின்பாக ஆமா ஐயா சிவனேந்திர பெருமாள் ஆமா எப்படி பிறந்தார் என்ற வரலாறை நாமளை வில்லிசையாக படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆமா ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கிறார். அதை
தாங்களும் கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஐயாவுடைய வரலாறை ஒவ்வொரு வழியாகவே படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். என்ன சுத்தி சுத்தி ரொம்ப பெரிய செட் அடிக்கியா? ஆகையினால் ஆமா படித்திருக்கலாம். ஆமா அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள், அது மட்டும் இல்லம்மா சாரீர குற்றம். அப்படின்னா என்னம்மா? எந்த குற்றம் இருந்தாலும் அந்த ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? சாரீர குற்றம் இருந்தா அப்படி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லம்மா, ஏன்னா நமக்கு முக்கியம் வந்து சாரீரம். ஊரா வில்லு அடிச்சுட்டு வாரோம், வில்லு பாட்டை படிச்சுட்டு வாரோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கலாம், லேசா தொண்டையை அடைச்சு திறக்கலாம். ஆமா, ஆகையினால் எந்த விதமான குற்றம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து விடை கொடுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக உங்களை ஆதரிக்கும்படி கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஸ்தாவின் கதையை இறப்புடன் பிறப்பை பாடு. ஆறுதலில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக அழியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. தேவர்களும் மூவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பார் கடலோரம் அமிர்தம் கடைய மூன்றாவது அமிர்தத்திலே தேவாமிர்த கலசம் பறக்க தேவர்களும் அசுரர்களும் உனக்கு எனக்கு என்று சண்டை போட பார்த்தார் பச்சம்மா. ஒரு பொருளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே. ஆமா, சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தால் நாம காவல் நிலையத்துக்கு போகணும். ஆகையினால் அந்த அளவுக்கு இந்த சண்டையை விடக்கூடாது. ஆண்டவன் பகவானுடைய மைத்துனர் பச்சம்மாள் நாராயணன் மனதிலே நினைத்து இப்படியே போய் அத்தான் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா சண்டை நிக்குமா? நிக்காது. யாரா இருந்தாலும் ஆம்பளையால் போய் ஒரு சண்டை நடக்க இடத்துல சண்டை போடாதீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்களையும் சேர்த்து இழுத்து போட்டு அடிப்பாங்க. வாழை என் கூட நீ சண்டைக்கு வாழன்னு என்னையும் சேர்த்து சண்டை கூப்பிடுவாங்க. அதே சண்டை நடக்க இடத்துல ஹலோ, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அது என்ன கொடுக்கறது தெரியல. நீ வேணா ஒரு டோக்கன் வாங்கி போடு. வரிதான் கேட்பாங்க. வரி எப்படி 5000 ரூபாய்க்கு மேல போட்டுருப்பாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிக்கோ. அவங்க வரிய கொடுக்க உட்காந்து, அதாவது கொடுத்துட்டு வாங்கறதுக்கு உட்காந்து நம்ம வாங்கறதுக்கு உட்காந்துருக்கோம். ஆகையினால் குழுக்கள் நடைபெற இருப்பதால் காலையில 3 மணிக்கு தான் குழுக்கள் நடைபெறுமா. அது வரைக்கும் யாரும் எந்திரிச்சு கேட்ட விட்டு வெளியே பூச்சிக்கால பூஜை முடிஞ்சிட்டு சாமியாட்டம் பார்த்துட்டோம்னு யாரும் வீட்டுக்கு போக கூடாது. ஆகையினால் எல்லாரும் இருந்து குழுக்கள்ல பரிசு யாருக்கு விழுதுன்னு பார்த்துட்டு போனோம். ஆனால் ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானுடைய மைத்துனர் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு அரக்கனை, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சண்டையை நிறுத்த வருகின்றார். 16 வயசு பெண்ணா வடிவத்தை எடுத்தாரு. வடிவத்தை எடுத்தா மட்டும் போதுமா? போதாது. சொல்லுவாங்க மண்ணுக்கு பூசி பார்க்கணும், பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும். ஒரு வீட்டை கட்டினா மட்டும் போதுமா? போதாது. கலர் கலரா பெயிண்ட் அடிச்சா தான் பார்க்க பளிச்சுன்னு அழகா இருக்கும். அதே மாதிரி பெண்ணா பிறந்தவங்களுக்கு என்னதான் இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தாத்தான் பார்க்க
பள்ளி ஈச்சின் இருப்பாங்க பளிச்சுன்னு இருப்பாங்க. ஆகையினால் ஆமா பெருமாள் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என்ன நகைகளை அணிந்து வாரா அப்படி எப்படி அணிந்து வருகின்றார்? நண்டை கொள்ளுது ஈடு உண்டு முக போதுது இந்த ஊருக்கு நாம புதுசு, ஈடு உண்டு முக போதுது இந்த ஊருக்கு நாம புதுசு. அது என்னம்மா இல்லையா? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா நீ இந்த ஊருக்கு நாம புதுசுங்க என்ன? நம்ம 6 பேரும் 4 பேரும் இந்த இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசை குழுவினர்கள் இந்த கீழச்சொரண்டைக்கு புதுசு. புதுசா பழசா? புதுசு. இப்பதான் அடி வாங்க வந்திருக்கோம். ஆமா தான் வாங்கிட்டு போய் பார்க்கணும். ஆமா இனிமே உனக்கு கொடுக்கும். பத்திரமா தங்க ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா பார்த்து 10,000 கண்மையானுமா ஒட்டி ஆனதா பார்ப்பவர் மனம் பரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்கிறார். பார்ப்பவர் மனம் பரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்கிறார். பார்ப்பவர் மனம் பரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்கிறார். புகழும் பட்டு சேலையா புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க சரிக வேலையா இருகரையிலும் தங்க சரிக வேலையா வேலையாடே பட்டு சேலையா மூவாயிரம் முன்பேருமா மூக்குத்தியம் மச்சக்கல்லா மூக்குள்ள ஒரு மூக்குள்ள ஒரு பேசறியே கையில ஒரு வீசரி கையில ஒரு வீசரி அத வீசரி உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையை அள்ளி மாட்டினா அப்படியே அள்ளி போட்டாரு.
வந்தார்கள் அசுரர்கள் அசுரர்களிடத்திலே வந்தார் தேவ அமிர்தத்தை என் கையிலே தாருங்கள் என்றார் தேவர் வம்பி பக்கமாகவே தேவ அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார் பங்கிட்டு வரும்போது பார்த்தார்கள் அசுரர்கள் என் பெருமாளோடு சண்டைக்கு போக பார்த்தார் என் பெருமாள் தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார் சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்க வரும்பொழுது பெருமாளுடைய சக்கராயுதத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள் அந்த இரத்த கண்ணீர் ஆற்றுதையா பெருமாளுடைய சக்கராயுதத்தை இரு கரமெடுத்து வணங்க சக்கரத்தினுடைய மகிமையினாலே அதனோடு ஒளிமறந்து அகிலையால் சூழாய் பரிபூரண கருப்பமுத்து அடிபடியாக வயதில் வந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைக்கு அல்லரக்கன் என்று பேர் கொடுத்து வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு 21 வயதாச்சு 21 வயதிலே அரக்கனுக்கு இளவரசு பட்டம் சூடினார் அரக்கன் ஆசை வந்த நேரத்திலே ஆலயங்கள் அத்தனை அடைக்க சொன்னார் அத்தார் பகவான் என்னுடைய ஆலயத்தை அடைக்க சொல்லுகிறார் எது ஒண்ணா வச்சுக்கிடுது நாம் பார்த்துக்கிடுதேன் என்று ஆண்டவன் ஆடி கரை கண்ட சிவபெருமான் அரக்கனுடைய நாட்டிலே பஞ்சத்தை வரவழைக்கின்றார் எப்பேற்பட்ட பஞ்சத்தை வரவழைக்கின்றார் எப்பேற்பட்ட பஞ்சம் வருகிறதையா நாளியல்ல உருண்ட பஞ்சோ நாளியல்ல உருண்ட பஞ்சோ நாளியல்ல உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ நாயகரை தோட பஞ்சோ தோட பஞ்சோ சொல்லையா சொல்லு நாயகரை தோட பஞ்சோ தோட பஞ்சோ தோட பஞ்சோ நாளியல்ல உருண்ட பஞ்சோ நாளியல்ல உருண்ட பஞ்சோ நாளியல்ல உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ நாயகரை தோட பஞ்சோ தோட பஞ்சோ அரக்கனுடைய நாட்டிலே ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைத்தார் பஞ்சத்தை அறியாத வல்லரக்கன் அவனிடையே 56 தேசமும் அப்பம் காணிக்கை கேட்க 56 தேசத்து அரசர்களும் அரக்கனை எதிர்த்து கொஞ்ச நேரத்துல பாரு ஒரிஜினல் கலர் பூரா வெளியே வந்துரும் என்ன செய்ய நீங்க ஏற்கனவே 2 லைட் வர போட்டு வச்சிருக்காரு பொங்க பானை வைக்காங்க வேற வேட்டு வடிய தொடக்க கொஞ்சம் மேல அடிச்சிருக்க கோட்டிங் ஃபுல்லா போயிரும் அவ்வளவு உருகி வந்துருமா 1/2 மணி நேரமாலாம் உட்கார்ந்து பூசணும் அதுதான் வெள்ளம் போகுது ஆனால் பார்த்தால் பகவான் பஞ்சத்தை அறியாத வல்லரக்கன் கப்பம் காணிக்கை கேட்க கேட்டவுடனே அரக்கனை மீது 56 சித்தர்களும் சண்டைக்கு வர ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று அரக்கன் தவக்கோலம் எடுத்தார் எடுத்து ஆண்டவன் பகவானை நினைத்து 12 வருட காலமாக தவம் இருக்க அப்ப பார்த்தான் வல்லரக்கனுடைய தவநிலையின் மகிமையினாலே நந்தி பகவான் வரவழைத்தார் அரக்கனை அழைத்து வர சொன்னார் அழைத்து வரும்பொழுது பார்த்தான் யாரு அரக்கன் ஆண்டவன் பகவானிடத்திலே 3 விரலாலே முடிக்க வரத்தை வாங்கினான் ஆண்டவா இது என்ன விரல் அதுதான் ஆள்காட்டி விரலை கொண்டு யாருடைய சிரசை பார்த்து கையை நீட்டினார் நான் கையை நீட்டினாலும் அவருடைய சிரசானது அத்துத்தரித்தலை கடலிலே போய்விட வேண்டும் பாம்பு விரலை கொண்டு பர்வதத்தை தொட்டாலும் பர்வதம் என்று சொல்லப்பட்ட குண்டு மலைகளானது வைத்து தகர்த்தது போல பட்டீர் என்று வெடித்து சிதற வேண்டும் 3வது விரல் என்ன விரல் அதுதான் மோதிர விரல் அதுதான் கணையாளி விரல் அதனால் கணையாளி விரலை கொண்டு சமுத்திரத்தை நான் தொட்டாலும் சமுத்திரத்தில் இருக்குகின்ற பச்சை தண்ணீரானது பற்றி தீப்பிடித்து எரிய வேண்டும் அப்படி எல்லாம் வாங்கணும் அந்த ஓடணும் தீ பிடிக்கணும் படீர்னு வெடிக்கணும் சாயந்தரமா வரத்தை கேட்டா அந்த ஓடணும் தீ பிடிக்கணும் படீர்னு வெடிக்கணும் ஆமா வரத்தை கேட்டா ஆண்டவனாதி கிடைக்கின்ற சிவபெருமான் ஆரவிதி அறியாமல் தந்தேன் என்று வரவணைத்து கொடுத்தார் அரக்கன் வரத்தை வாங்கிட்டு கீழே வாரா நாரத மகாமுனிவர்
எதிரில வரார். அவருக்கு எதிரில வரார். அரக்கனிடத்திலே நாரத மகாமுனிவர் கலகத்தை மூட்ட அரக்க நினைக்க ஆமா பார்வதியாளை கொந்தமானால் ஆமா நினைச்சா கிடையாது பகவானை கொந்தமானால் பார்வதியால் நமக்குத்தானே ஈஸ்வரியை கொந்தமானால் ஆமா ஈஸ்வரனை கொந்தமானால் ஈஸ்வரியால் நமக்குத்தானே பார்வதியை நினைச்சான். ஆமா பார்வதி புத்திய மாத்தி விட்டுட்டா. இவன் வர வாங்கினது வலது கையில 3 விரல். ஆமா வலது கையை பின்னாடி வச்சான். இடது கையை எடுத்து முன்னாடி தூக்கிட்டான். கைலாசம் வாரான். அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் பகவான் செவ்வரளி பூங்காவனத்திலே ஒளிய பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து அழுது புலம்புகின்றார். அண்ணா நாராயணா பால்கடலில் பள்ளி கொண்டே ஸ்ரீராமச்சந்திரா அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் அண்ணா. அரக்கனை கொல்ல வேண்டும். அதனால் துக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று ஆமா ஆபத்து வருது அண்ணனை நினைக்கின்றார். அத்தார் பச்சம்மா ஆமா கருடாழ்வார் வாகனத்திலே அமர்ந்து கொண்டு பார்வதி பக்கத்துல வந்தாரு. அம்மா என்ன பார்வதி என்னாச்சு என்ன திடீர்னு அண்ணனை நினைச்சிருக்க சொல்லு. ஆமா என்ன அம்மா பார்வதி ஏதாவது அவசரம் அப்படின்னா தானே அண்ணன் தம்பியை தேடணும். மத்த நேரம்லாம் தேடக்கூடாது. ஆமா அவசரம் தான் தேடணும். ஆமா இல்லன்னா மாமனார் வீட்டுல ஏதாவது கேட்டாங்கன்னா அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்பதான் கட்டுக்கு தெரிவாங்க. ஆமா அது வரைக்கும் தெரிய மாட்டாங்க. அது வரைக்கும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு என்ன அப்பா அம்மாவை தேடுது. அதுலயும் அம்மாவை தான் ரொம்ப தேடுவாங்க. ஆமா எதுக்குன்னு சொல்லு. எதுக்குயா? ஆமா ஏமாத்தி எனக்கு புடுங்கலாம்ல. அதானே பார்த்தேன். ஆமா அது ஒண்ணு. ஆமா அப்புறம் குழந்தை பிறந்திருக்கும் போது வீட்டு வேலை பாக்குறதுக்கு. என்னது குழந்தை பிறந்திருக்கும் போது ஆமா வீட்டு வேலை பாக்குறதுக்கு. உங்களுக்கு உங்க மாமியார் வந்து பாத்து கொடுக்கல, எங்களுக்கு எங்க அம்மா வந்து பாத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அப்ப என்ன ஆமா பார்த்தார் எம்பெருமான் சரி என்று சம்மதித்து பார்வதி அரக்கனை கொல்ல வேண்டுமானா இப்படியே போனா அரக்கனை கொல்ல முடியாது. நம்ம 2 பேரும் ஆமா கருவுளையும் மாறி உருவளையும் மாறி பிறந்தாத்தான் அரக்கனை கொல்ல முடியும் என்று 2 பேர்களும் கலந்து பேசி கருவுரு பட்டணத்துல கம்சன் தங்கை தேவகியாருடைய திருவயத்தில் 8வது குழந்தையாக நாயனந்த கோபாலக்கண்ணன் அவதரிக்க பார்வதியால் ஆமா ஆயர்வாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை யசோதைக்கும் பிள்ளையாக பிறக்க ஆவணி மாதம் அஷ்டமி என்னும் திதியதிலே ஆமா ரோகிணி நட்சத்திரத்தில் மாய கண்ணனான கோபாலன் தேவகியால் திருவயத்தில் மாலை சுத்தி பிறந்த கொடி சுத்தி பிறக்காரியன் கோபாலக்கண்ணன் கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்கு ஆகாது, மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது என சத்திரியன் முனிவர் கொடுத்த சாபம். ஆமா 8வது குழந்தை திட்டமா அவன் தலையருக்கும் கம்சராஜன் சாபத்தை கொடுத்தாரு. ஆமா இரவோடு இரவாக 2
உடனே இடத்தை மாற்றினார்கள். கம்சராஜன் பார்த்தான். ஆயர்வாடி பட்டணத்திலே அழகு கண்ணனை கொல்வதற்கு பூதகியால் அனுப்பி வைத்தான். கண்ணன் பூதகியால் போர் முடித்தான். கம்சராஜன் காளியம்மன் கோயிலுக்கு பால் கொண்டு வர சொல்ல உடனே காளியம்மன் கோயிலில் கம்சராஜன் தலையெடுத்து காளியம்மன் பாதத்தில் வைத்து ஆயர்வாடி பட்டணத்திலே பால் மோர் வெண்ணெய் அத்தனையும் களவாடித்தீங்க. அண்ணா அப்பாவில் செய்யாவிட்டால் அரையளவு பஞ்சம் என்று ஆடு மாடுகள் அத்தனையும் பத்தி கொடுத்தார். ஆயன் கஞ்சி கலையத்தை கையிலெடுத்து ஆடு மாடுகளை பத்தி கொண்டு செல்வமாம் பொய்கை கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து செய்வாட ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனமாட அரணார் ஒளிந்திருக்கும் அரளிக்கும் சேர்ந்தே ஆடுகின்றது. பார்த்தார் பச்சம்மா யாரு என்று கேட்க பகவான் அரளி மூட்டை விட்டு வெளியே வந்தார். என்ன எப்படி உட்கார்ந்திருக்கீரு? என்னாச்சு? ஒண்ணுமில்ல மச்சான். அரக்கனை கொல்ல வேண்டும், அரணார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஆடு மாடுகள் அத்தனையும் பத்தி கையிலே கொடுத்து விட்டு ஆயினால் ஆடு மாடுகள் அத்தனையும் பற்றி கொடுத்து விட்டு மாய மோகினி அவதாரம் எடுத்து நேர மாய மோகினி அவதாரம் எடுத்து அரக்கம் படுத்திருக்கும் வழியாக வருகின்றார். அரக்கம் ஓடி வந்து மோகினியால வழிமறித்தான். என்னோடு வருவையானால் நாம இரவறியாம வாழலாம் என்று சொல்ல அரக்கனை பார்த்து என் பெருமாள் சொல்லுகின்றார். ஏ அரக்கா முன்னாடி கல்யாணம் ஆயிருக்காப்பா? ஆயிருக்கு. சக்களத்தி போராட்டம் எனக்கு சாகு மட்டும் தின்றார். ஆகாது. அவ கூட சேர மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று எனது கையில திருவெண்ணீர் எடுத்துக்கோ. வலது கை 3 விரலால திருவெண்ணீரை தொட்டு உட்கார்ந்து சத்தியமா பேச மாட்டேன் முன் சிரசில கைய வைத்தார். புரியாம வாழலாம் என்று சொல்ல உடனே அரக்கன் பெண் என்று மெய் மறந்தார். அதே மாதிரி குளித்தான், முன் சிரசில கைய வைத்தார். அரக்கனுடைய மகிமையினாலே அரக்கனுடைய சிரசு அத்துத்தரித்தலை கடலிலே போய் விழுந்தது. அரக்கனை போர் முடித்து நேர சண்முகமாம் பொய்கை கரையிலே வந்து அத்தானே அரக்கனை கொண்டு வந்து ஆதிவள்ளி கைலாசம் போங்கள் என்று சொல்ல அரக்கனை கொண்ட கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டால் நான் கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க உடனே 1000 சொரூபத்தில் அழகான காச்சுருவத்தை எடுத்தார். காச்சுருவத்தை எடுத்த உடனே பெண் என்று மெய் மறந்து ஆண்டவன் ஆதி வரை கண்ட பெருமாள் அவரோடு இவரோடு ஆட்டு மந்தல் இரண்டோடு வேறு ஓடும் போது உதிரமாறு பூமியில் இருந்ததால் தேவி தாண்ட மாட்டாள் என்று எண்ணி எம்பெருமாள் பெருமாளோ
பெண்கொடி அவள் ஈருடனே ஆண்டுவார் ஆண்டுவாரோ நாளையில் அந்த தென்காசி மாம்பட்டணத்தை ஆறில் ஒரு கடமை வாங்கி நல்ல அசையாத மணியும் வேண்டி உடனே ஆண்டுவார் அவர்கள் ஆண்டு வரும் நாளையில் எங்கள் தான நல்ல தருமத்தோடு அந்த தானே அவர் ஆண்டுவார் அவர் ஆண்டு வரும் நாளையிலே எம்மா ஆண்டு வரும் நாளையிலே அங்கே என்ன என்ன நடக்குமா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு ரசிகனை ரசிக்கும்